கூட்டணி பலங்கிறது தேர்தல் அரசியல்ல அது ஒரு ரொம்ப முக்கியம். பிரதானம். அப்போ அந்த கெமிஸ்ட்ரிங்கிறது அங்க ஒர்க் ஆகுது. திமுக அலையன்ஸ்ல நம்ம அலையன்ஸ்ல ஒர்க் ஆகுதா? அதே அளவுக்கு ஒர்க் ஆகுதா? கூட்டணி பலம் தான். இதே மாதிரி கூட்டணி பலத்தோட தான் ஆர்கே நகரத்தில் திமுக போட்டிட்டு ஒரு ஆட்சி மேல அதிர்ச்சி வந்த பிறகு அது எத்தனை கூட்டணி இருந்தாலும் அது தோல்வியை தான் சந்திக்கும். இந்த தேர்தலில் நீங்க அதை பார்க்கணும். பார்க்கலாம். நீங்க இப்போ அவர் நேர கிரவுண்டுக்கு வந்துட்டாரு. கிரவுண்ட்ல 2 தொகுதியில வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாரு. இந்த நடைமுறை இந்த முறை தேர்தல் என்பது ஆளுகின்ற மக்கள் விரோத திமுக கூட்டணிக்கும் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக மக்கள் அந்த ஆட்சியை முடிவு கொண்டு வர அமைதி புரட்சியாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போலிங்காக ஏப்ரல் 23 உறுதியாக அது அதிமுக கூட்டணிக்கு சாதகமாகத்தான் இருக்கும். இந்த போட்டி என்பதே உதயசூரியனுக்கும் இரட்டை இலைக்குமான போட்டி தான், 2 கூட்டணிக்கு தான். அதனால ஆளுங்கட்சி மேல உள்ள மிக கடுமையான அதிருப்தி வெளியில் காட்டாமல் மக்கள் வைத்திருக்கிறாங்க. ஏன்னா திமுக எப்பொழுதுமே சட்டத்தை கையில் எடுப்பவர்கள் பொதுமக்கள் அமைதியாக இருந்து தங்கள் முடிவை தெரிவிக்கப் போகிறார்கள். அதனால மற்ற கட்சிகள் எங்களுக்கு போட்டியாக இருக்க மாட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் சொல்கிற தாவேகாவின் வரவு என்பது திமுக கூட்டணியின் வாக்கு வங்கியை மிகவும் பாதித்து அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உதவிகரமாக இருக்கும் என்பதுதான் எங்களது. விஜய் ஸ்ட்ராங் ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட்ல நிற்கிறார். ஸ்ட்ராங் ஆன்டி மோடியோ ஆன்டி இந்தியோ ஸ்டாண்டுக்கோ வரமாட்டார். அப்போ அது எப்படி அவர் அதிமுக கூட்டணியை கொஞ்சம் குறைச்சி மதிப்பிடுற மாதிரியே நீங்களும் அவரை குறைச்சி மதிப்பிடுறீங்க? குறைச்சி மதிப்பு இல்லை, அவர் அவருடைய இதை வைக்கிறார். நாங்களும் திமுக ஆளுங்கட்சியை தானே சொல்றாரு அவரே. அதனால திமுக எங்களுக்கு போட்டிக்கிறார். அவ்வளவுதான். அது எங்களுக்கு உதவிகரமாக